ஹாய் காய்ஸ், வீட் ஒண்டர் ஜெம் கேக் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 2 எக்கை உடச்சி சேர்த்துக்கோங்க. உடச்சி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணி கொண்டு வருவோம். இது நல்லா ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் பீட் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் பீட் பண்ணுங்கள். ஏன்னா இது பீட்ரு ஹீட் ஆனால் நம்மளோட பேட்டரும் ஹீட் ஆகும். அதுக்கப்புறம் சேம் அதுலேயே 1/2 கப் நம்ம வீட் ஃப்ளார் சேர்த்துக்கிறோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 3 ட்ராப்ஸ் ஆர் 2 ட்ராப்ஸ், அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா நான் ஸ்டீம் பண்ண போகிறேன்றதுனால இப்போது ஒரு பேன் எடுத்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். எந்த பேனில் நான் இந்த மாவை சேர்க்க போகிறனோ அதில் ஃபஸ்ட்டு ஆயில் ஆர் பட்டர் சேர்த்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா இதை ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா டேப் பண்ணி விடுங்க. டேப் பண்ணதுக்கப்புறமா இப்போது இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பேன் எடுத்து அதில் வச்சுருங்க. இப்போது 40 to 45 மினிட்ஸில் நம்மளோட கேக் குக் ஆகிடும். இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அது குக் ஆகிருக்குது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மாற்றிக்கோங்க. தென் உங்களுக்கு பிடிச்ச டெக்கரேஷன்ஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஜெம்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இப்போது டெக்கரேட் பண்ணியாச்சு. கேக் ரெடியாக இருக்குது. ஆனால் பர்த்டே பேபி தான் யாருன்னு தெரியல. ஓகே, நோ ப்ராப்ளம். என்னுடைய ரெசிபியை யார் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு பர்த்டேனா மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உங்கள் சார்பாக இந்த கேக்கை நானே வெட்டிடுறேன். ஓகே, தென் இப்போது இதை பாருங்கள், எடுத்து பார்த்தா தெரியும் நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். நீங்களே நோட் பண்ணலாம். இப்போது நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ, பபாய்.